நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஓப்போ பிராண்டோட OPPO F19 Pro ப்ளஸ் 5G இந்த மொபைலில் தான் நம்ம சேனலில் இன்றைக்கி அன்பாக்சிங் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் என்னென்ன விஷயம் கொண்டு வந்திருக்காங்க ஓப்போ இந்த தடவை, இதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 2 மாடல் F சீரிஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்போவோட F19 Pro, இன்னொன்று ஓப்போவோட F19 Pro ப்ளஸ் 5G மொபைல். இந்த 5G மொபைலில் தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,990 ரூபீஸ். சேல் பார்த்தீங்கன்னா March 17 சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பெட்டியை உடச்சிட்டு டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். டப்பா ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் எப்போதும் ஓப்போ கொடுக்குற அதே சிம் எஜெக்டட் பின் அண்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் கார்டு அண்டு வாரண்டி கார்டு போன்றவை இருக்குது. இதோட இந்த மொபைலுக்கான கேஸ் போன்றவை கொடுத்துருக்காங்க. எப்போதும் கொடுக்குற அதே விஷயம்தான் இந்த தடவை ஓப்போ கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. குவாலிட்டி வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்குது சொல்லலாம். இப்போ நம்ம மொபைல் பக்கம் போவோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை 50 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ராப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். வாவ், ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்வர் கலர் தான். மேலே பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவில் 5G அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஓப்போ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில். சார் ரைட்டு, இப்போக்கி ஃபோன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் இருக்கிறதே தெரில. 173 கிராமில் கொடுத்துருக்காங்க. இதோட தின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7.8 mm கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு மேலே இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், அப்புறம் மைக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. சார் ரைட்டு, இந்த ஃபோன் கையில் வச்சிருக்கே தெரில, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வெறும் 173 கிராம் தான். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க கேஸை நான் போட்டு பார்த்தேன். ஏன்னா கேமரா எனக்கு கிராச் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த கேஸை போட்டதுக்கப்புறம் அந்த டவுட் அப்படிங்கிறது எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கேஸ் அப்படிங்கிறது பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம இப்போ பூட் பண்ணிவிட்டு பெட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வாங்க வெளில எடுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த மொபைலுக்கான ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனை ஓப்போ இந்த தடவை ரிமூவ் பண்ணலை. எப்போதும் ரிமூவ் பண்ணலை, இந்த தடவையும் ரிமூவ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அதுவும் 3.5 mm கொண்ட ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டைலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரைஸுக்கும் ஹெட்ஃபோன் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இதோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனோட இயர்ஃபோன்ஸ் மாதிரியே இருக்கும். மியூசிக்கும் கேட்டு பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 65 வாட்ஸ். என்னங்க 65 வாட்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வெறும் 50 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். பட் இவங்க அட்வான்ஸாக ஒரு 65 வாட்ஸ் கொண்ட ஒரு பவர் அடாப்டரை வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மொபைல் 65 வாட்ஸ் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் சார்ஜிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 5 மணி நேரம் கால் பேசலாம்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ நம்ம வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் டைப் சியோட கேபிள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பொட்டிக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம மொபைல் பக்கம் போவோம். ஃபஸ்ட்டாக இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது ஒரு 6.43 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, பயங்கர பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. சார் ரைட்டு, இப்போ இதோட ஓஎஸை பற்றி பார்ப்போம். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் 11.1 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400/1080 கொடுத்துருக்காங்களா. உங்களுக்கு HDR சப்போர்ட்லாம் உண்டு. நீங்கள் 1080 வரைக்கும் யூடியூப்பில் கண்டிப்பாக வீடியோ அப்படிங்கிறது பார்க்கலாம். 60 ஹெர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு 60 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது போதுமானது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது பார்த்தீங்கன்னா செம கிளாரிட்டியாக இருக்குது. இதில் HDR சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற வீடியோலாம் உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸரை பற்றி பார்ப்போம். ப்ராசஸர் அப்படிங்கிறது தான் மெயினுங்க இந்த மொபைலில். ஏன்னு கேட்டிங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 800U அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5Gக்கு உள்ள ஒரு ப்ராசஸர் தான் இது. இதில் 2.4 GHz ஸ்பீட் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 5G அப்படிங்கிறது
2 சிம்லையும் நம்ம ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை 5G வந்து நம்ம 4G வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வோல்ட் அப்படிங்கிறது தான் மாறும் தவிர லைட் அப்படிங்கிற விஷயம் மாறாது. ஏன்னா வோல்ட் சிக்னல் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் லைட் வரும். இதனால் உங்களுக்கு ஜியோ போன்ற நெட்வொர்க்குகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சுவிட்ச் ஆகிறப்ப. இந்த மொபைலில் 360க்கு நமக்கு 5G ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு எந்த பக்கம் எப்படி நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு சிக்னல் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கேமரா பக்கம் போவோம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த மொபைலில் 4 கேமரா இருக்குங்க. இதில் மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f1.7 அப்ராச்சரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.2 அப்ராச்சரில் வந்து இருக்குது. நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கு வந்து மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து f2.4 அப்ராச்சரில் கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே நேரத்தில் 2 கேமராவும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதுக்கு டுவல் கேமரா மோட் அப்படின்ட்டு ஒரு செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள் வீடியோ நீங்களே பார்க்கலாம். சாம்பிள் பிக்சரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டைனாமிக் போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் செமையான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு 16 மெகா பிக்சல் f2.4 அப்ராச்சரில் இருக்குது. இந்த ஒரு கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5ஆல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு கிராச்சஸ் அப்படிங்கிறது எதுவுமே ஆகாது. கால் குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்தோம், கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பாக்கெட்லலாம் வந்து போடுறப்ப என்ன ஆகும்னா கிராச் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் வந்து கிராச்சஸ் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5ஆல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து இந்த கிராச்சஸ் அப்படிங்கிறது ஆகாது. இன்கேஸ் நீங்கள் கீழே போட்டால் கூட உடைய வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ராஜா, நீ உடச்சி காட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது ஒரு ரிவ்யூட்டு தான், நம்மளால் உடைக்கலாம் முடியாது. ரைட்டு, இந்த மொபைலில் நம்ம ஒன் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். இது ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு கை அடக்கமா அப்படின்னு வடிவமைச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான டிவைஸாக இருக்குது. நான் வந்து ஒரு கேம் டெஸ்ட் பண்ணேன், எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எந்த ஒரு ஸ்ட்ரகிள் எந்த ஒரு லாகும் ஆகலை. நீங்களே பார்க்கலாம். இந்த மொபைலோட பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4220 mAh கொடுத்துருக்காங்க. இதோட 50 வாட்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாங்கிறாங்க. 5 நிமிஷம் சார்ஜ் போடுங்க, 5 மணி நேரம் பேசலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டு 5 மணி நேரம் பேசலாமா? அது மட்டும் இல்லை, 4 மணி நேரம் வீடியோ அப்படிங்கிறது பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. யூடியூப்பில் 2.5 மணி நேரம் வரைக்கும் இன்ஸ்டாகிராம் போன்றவை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நான் ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.